ஹalleluya! நம்முடைய ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எவ்வளவு பெரிய தேவன் நமக்கு இருக்கிறாருங்க. நம் மீது அக்கறை செலுத்துபவர், நம்மை நேசிக்கிறவர், நமக்கு துணையாக இருப்பவர், நம்மை கைவிடாத விட்டு விலகாத இயேசுவை நாம எந்த வேலையிலும் கனப்படுத்த வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவரை வேண்டிக் கொள்ள வேண்டும். வாங்க ஒரு சிறிய ஜெபத்தோடு தேவனுடைய வசனத்தை தியானிப்போம். பரிசுத்தரே, நமக்கு நன்றி ஆண்டவரே. நம்பிக்கைக்குரிய தெய்வமே, மனிதர்களை நம்பி ஏமாந்து போனோம். எத்தனையோ முறை அப்பா எங்களை நாங்கள் நம்பிக்கொண்டு தோல்வி அடைந்தோம். நம்பத்தக்க தேவனே, உம்மையே நோக்கி பார்க்கிறோம் அப்பா. உம்மையே நம்பி இருக்கிறோம். உம்மோடு கூட எங்கள் வாழ்க்கை தொடரும்படியாக, எங்களோடு பேசும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உண்மைதானங்க. நம்பி ஏமாந்தவர்களா நாம் இருக்கிறோம் இல்லையா? எத்தனையோ முறை நம்ம மனிதர்களை நம்புகிறோம், அதிகாரிகளை நம்புகிறோம், நம்மை நாமே நம்புகின்றோம். தேவன் எவ்வளவேனும் நம்பத்தக்கவர், மனிதன் எவ்வளவேனும் பொய்யனே. நமக்கு சாமர்த்தியம் இல்லை. நம் வார்த்தையில சொல்லுவோமானால் கிரியையில் வரும்போது அது முடியாது. நமக்கு தேவனுடைய துணையும் தேவனுடைய உதவியும் இல்லாமல் இந்த உலகத்திலே நாம வாழ முடியாது. இந்த உலகத்திலே நாம வாழ வேண்டும் என்றால் பாருங்க, இம்மையில மாத்திரம் அல்ல, பரலோக வாழ்க்கையிலும் நாம என்றைக்கும் தேவனோடு இருக்கிற பாக்கியத்தை பெற வேண்டும் என்றால் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. பாருங்க, சங்கீதங்களின் புஸ்தகம், சங்கீதம் 34ஆம் அதிகாரம், 34வது சங்கீதம், 12வது வசனத்தை வாசிக்கிறேன். வாழ விரும்புகிறவர்கள் யாராவது இருக்கிறார்களா? அட என்னங்க இது, வாழதானே இவ்வளவு கஷ்டப்படுகிறோம். வாழ்வதற்கு தான் கஷ்டப்படுகிறோம், வாழத்தான் சாப்பிடுகிறோம், சாப்பிடுவதற்காக வேலைக்கு போகிறோம், உத்தியோகம் செய்கிறோம், வாழ்க்கையை கம்ஃபர்டபுளாக வைத்துக் கொள்ள அதையும் இதையும் வாங்குகிறோம், வீடுகளை கட்டுகிறோம், அதை செய்கிறோம், இதை செய்கிறோம். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் சக மனிதன் அவன் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்றார். வியாதிகளுக்கு ஆளானால், ஆபத்தான நிலையில் இருந்தால் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறோம். என்னங்க, எத்தனை செலவானாலும், எவ்வளவு சர்ஜரிஸ் ஆனாலும், எவ்வளவு ட்ரீட்மெண்ட் நடந்தாலும், எத்தனை லட்சங்கள் கடன் ஆனாலும் பரவாயில்ல, பிழைத்தாலே போதும் என் மனைவி, பிழைத்தாலே போதும் என் கணவரின் பிள்ளைகள் என்று சொல்லி பிள்ளைகளை பிழைக்க செய்ய, நாம பிழைக்க செய்ய என்னென்னமோ செய்கிறோம். ஆனால் நாம எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் நம்முடைய பிராணன் நம்முடைய கரத்தில் இல்லை. வைத்தியர்கள் அல்ல நமக்கு உயிரை ஊற்றுவது. நாம தேவனுடைய கிருபைக்காக வேண்டிக் கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய காலங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. மரணத்திலிருந்து தப்புவிப்பது அவர் கரத்தில் இருக்கிறது. இதுவரை நம்ம உயிரோடு இருக்கிறோம் என்றால் எத்தனையோ முறை நம்மை தேவன் மரணத்திலிருந்து தப்புவித்திருக்கிறார். சில முறை நமக்கு அது தெரிகிறது, சில முறை நம்ம அது கவனிப்பதே இல்லை. ஒரு ஆக்சிடென்ட் ஆன பிறகு உயிருக்கு நம்ம தப்பிக்கும் போது தேவனை அதற்காக நாம துதிக்கின்றோம். முதல்ல உங்களுக்கு ஆக்சிடென்டே ஆகாவிட்டால், ஆக்சிடென்ட் கூட ஆகாமல் உன் போக்கிலும் மரத்திலும் தேவன் துணையா இருக்கிறார் என்ற விஷயத்தை நீ உணர்கிறதே இல்லை, நீ அறிவதே இல்லை. ஒரு பெரிய வியாதிக்கு ஆளாகி ஒரு பெரிய சர்ஜரி நடந்து சுகம் பெற்று வெளியே வரும்போது தேவன் எனக்கு நன்மை செய்தார் என்று சொல்லுகிறோம். ஆனால் உங்களுக்கு இதுவரை எந்த சர்ஜரியும் நடக்கவே இல்லை. இதுவரை நீங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட்டே ஆகவில்லை. அட்மிட் ஆனாலும் கூட நீங்க டிஸ்சார்ஜ் ஆகி பத்திரமா வீடு திரும்பினீர்கள் என்றால் தேவன் உன்னை சொஸ்தமாக்குகிறார். ஆமாங்க, நம்முடைய வாழ்க்கையில அவருக்கு தெரியாமல் ஒன்றும் நடக்காது. அவரை நோக்கி வேண்டிக் கொண்டால் அவர் ஆபத்து காலத்திலே நமக்கு பதில் கொடுப்பார். எல்லா நேரத்திலும் நம்மை விடுவிப்பார். நன்மையை காண விரும்புகிறவன் இருக்கிறானா? நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? நன்மையை பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும்.
ஏதோ வாழ வேண்டும் என்றால் துன்பங்களோட வாழ்வது, வேதனைகளோட வாழ்வது, வியாதிகளோட வாழ்வது, கஷ்டங்களிலேயே அப்படியே அழுது கொண்டு புலம்பிக் கொண்டே வாழ்வது என்பது இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா என்று நினைப்போம்ல. அந்த வாழ்க்கையினால் என்ன பயன் இருக்கிறது? நன்மையை காணும்படி நீடித்த நாட்களை நன்மையை பெற்றுக்கொண்டு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொண்டு அழகான சமாதானத்தை கொண்டு திருப்தியுடையவர்களாய் அநேக நாட்கள் வாழ விரும்புகிறவன் யாராவது இருக்கிறானா? நீங்க யாராவது நான் இல்லை, எனக்கு அப்படி வாழ விருப்பம் இல்லை என்கிறீர்களா? அதற்கு காரணம் உங்க துன்பங்களா, கஷ்டங்களா? அந்த கஷ்டங்களை எடுத்துவிட்டு தேவன் உங்களை பிழைக்க செய்வேன் என்று சொன்னால் நீங்க வேண்டாம் என்று சொல்லுவீர்களா? இல்ல இல்லையா? நமக்கு சாக நான் ஆயத்தம் என்பார்கள். ஆனால் கடைசியில கத்தியை கழுத்தில் வைத்தால் அடிபணிந்து விடுகிறாங்க மனிதர்கள். எதற்காகிலும் துணிகிறார்கள், எப்படியாவது பிழைத்து ஏதாவது செய்யலாம் என்று. நிஜமே, சாவை விரும்புவது நல்லது அல்ல. தேவன் அழைக்கும் போது நாம சாக வேண்டும். நாம எதுவும் அவசரப்பட வேண்டியதில்லை. என்றைக்கு நம்முடைய பிறப்பின் நாளை அவர் தீர்மானித்தாரோ அப்படியே நாம மரிக்கும் நாளையும் கூட அவர் தீர்மானித்து இருக்கிறாராம். பாருங்க, யாருமே உங்க தாயின் கர்ப்பத்திலே நீங்க உற்பவித்த நாளை உங்க பெற்றோரா இருக்கட்டும், உங்க மருத்துவர்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அதை தீர்மானிக்கவில்லை. அந்த தீர்மானம் தேவனால் உண்டானது. அது அப்பொழுதே தேவன் உங்களுக்கு எவ்வளவு லைஃப் ஸ்பேன் கொடுக்க வேண்டும், எவ்வளவு காலம் நீங்க வாழ வேண்டும் என்று அதை அவர் அப்பொழுதே தீர்மானித்தார். அதனாலதான் தேவனுடைய காலத்திற்கு முன்பே நாம மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தேவன் தீர்மானித்த காலத்திற்கு முன்பே இன்றைக்கு அநேகர் மரிக்கிறார்கள். எதிர்பாராத மரணங்கள். அதற்கு காரணம் ஆண்டவர் அல்ல. மிஞ்சின துஷ்டனா இராதே, உன் காலத்திற்கு முன்பு நீ ஏன் சாக வேண்டும்? தேவன் தந்த சரீரத்தை அசுத்தமான காரியங்களுக்கு, அருவருப்பான காரியங்களுக்கு, ட்ரக்ஸுக்கு, குடிக்கு, சரீரத்தை இஷ்டம் போல வேசித்தனத்திற்கு கொடுக்கிறவன் அவன் வியாதிப்பட்டு நோய்களுக்கு ஆளாகி கட்டிலில் விழுகிறான். காலத்திற்கு முன்பே இந்த உலகத்தை விட்டுவிட வேண்டியதா இருக்கிறது. ஐயோ, தேவனுடைய எண்ணங்களை நாம் அறிய முடியாமல் இருக்கிறோம். தேவனுடைய அன்புள்ள யோசனைகளுக்கு நாம கீழ்ப்படிய முடியாமல் இருக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையை நாமே அழித்துக் கொள்கிறோம். ஆனால் நன்மையை காணும்படி நீடித்த நாட்கள் வாழ வேண்டும் என்று நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் இருக்குங்க. நீங்க நல்ல எக்ஸசைஸ் பண்ண வேண்டும், நல்ல டயட் எடுக்க வேண்டும், அல்லது அதை செய்தால் இதை செய்தால் நீண்ட ஆயுள் வரும் என்று அநேகர் சொல்லுவார்கள். அதெல்லாம் உண்மை அல்லங்க. தேவன் நம்முடைய ஜீவாதிபதி. அவர் நமக்கு ஜீவனை தருகிறவர். ஆகவே நமக்கு தேவன் தந்த வார்த்தையின்படியாக நாம வாழ்கிறோம். அவர் நானே வழியும் சத்தியமும் ஜீவன் என்று சொன்னார். நானே உயிர்த்தெழுதல் என்றார். என்னை விசுவாசியுங்கள் என்று சொன்னார். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் மரிக்க மாட்டான், ஒருவேளை மரித்தாலும் மீண்டும் பிழைப்பான். ஆகவே நன்மையை காணும்படி நீடித்த நாட்கள், அதாவது இம்மையிலும் நாம மரித்த பிறகும் வாழ்வோங்க. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே மரணத்தோடு முடிவதில்லை. ஒரு முறை நாம பிறந்தால் நாம என்றைக்கும் வாழ வேண்டும் என்று நம்முடைய ஆத்மா தேவனாலே கொடுக்கப்பட்டது. ஆத்மாவுக்கு சாவு கிடையாது. நன்மையை காணும்படி நீடித்த நாட்களை இம்மையிலும் மறுமையிலும் விரும்புகிறவன் யாராவது இருக்கிறானா? அவன் என்ன செய்ய வேண்டுமாம்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கப்பட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். நம் வார்த்தைகளை நம்மை பிடிக்க செய்யுங்க. நம் வார்த்தைகள் நம் இருதயத்தை வெளிப்படுத்திவிடும். நம் வார்த்தைகள் நம்மை குற்றவாளியாக நிற்க வைக்கும். இன்றைக்கு நாம் வார்த்தையிலே தவறாதவர்களானா எல்லா விஷயத்திலும் கூட நாம தேவனுக்கு பிரியமானவர்களா இருப்போம். வார்த்தையை மீறாதவர்களா இருக்க வேண்டும். அது நம்மால முடியாது. அதனாலதான் தேவனுடைய கிருபை நமக்கு அவசியம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கப்பட்டு வசனிப்புக்கும் விளக்கி நீ காத்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு எவ்வளவு வல்கர் லாங்குவேஜ், எவ்வளவு கெட்ட வார்த்தைகள், அருவருப்பான வார்த்தைகள், கடினமான வார்த்தைகள், இரு அர்த்தமுள்ள வார்த்தைகள், துன்மார்க்கமான வார்த்தைகள். வார்த்தைகளை கொண்டே அநேகர் இருதயங்களை உடைக்கிறவர்களாக இருப்பதை இன்றைக்கு பார்க்கிறோம்.
உங்கள் வார்த்தைகளை குறித்து தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். நாம் கபடான வார்த்தைகள், பொய்யான வார்த்தைகள், மாயமான வார்த்தைகள், சிலர் வார்த்தைகள் இனிமையாகவே இருக்கும், ஆனால் அது தேன் பூசிய கத்தியை போன்றது. அது கபடத்தால் நிறைந்தது. அவைகள் பொய்யான அன்பை காண்பிக்கிற வார்த்தைகள், இல்லாத பொல்லாத நம்பிக்கைகளை தரும் வார்த்தைகள். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். காத்துக்கொள். பிவேர். ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள் என்ன பேசுகிறாயோ. உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் என்ன என்பதை ஆராய்ந்து பரீட்சித்து பார். கால் தவறினால் பரவாயில்லையாம், வாய் தவறினால் ரொம்ப ஆபத்து பாருங்க. இன்றைக்கு நம்ம பேசுகின்ற அவசரமான வார்த்தைகள் எத்தனையோ முறை பாருங்க, அநேகர் அவர்களுடைய வார்த்தைகளாலே அவர்கள் பிடிக்கப்படுகிறார்கள். அவங்க போன்ல பேசுகிற வார்த்தைகள் ரெக்கார்ட் ஆகிறது வீடியோவில், சிசி கேமராவில். ஆகவே அவர்களுடைய வார்த்தைகள் நான் சும்மாதான் சொன்னேன், பொழுதுபோக்குக்கு சொன்னேன், அப்பொழுது சொன்னேன், இப்பொழுது அப்படி அல்ல என்று எத்தனை சொல்லி தப்பிக்க நினைத்தாலும் அவர்கள் உண்மை நிலையை அது வெளிப்படுத்தி விடுகிறது. யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும், யார் கேட்டாலும் கேட்காவிட்டாலும், என் ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் கேட்கிறார். அவரை வேதனைப்படுத்துகிற வார்த்தைகள், அவர்கள் வார்த்தைகளால் என்னை வேதனைப்படுத்தினார்கள் என்று மல்கியாவின் புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் நம்ம பேசுகிற வார்த்தைகள் நிமித்தம் நொந்து போகிறார், வேதனைப்படுகிறார். நன்றி இல்லாத வார்த்தைகள், அன்பு இல்லாத வார்த்தைகள், துன்மார்க்கமான வார்த்தைகள், பிசாசுக்கு சம்பந்தமான முறுமுறுப்பும் புலம்பலும். சிம்பிள். முறுமுறுக்காதிருங்கள். முறுமுறுத்த அநேகர் சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களை தேவன் நேசித்து விடுவித்த போதும் வழியில் அவர்கள் முறுமுறுத்ததினாலே அநேகர் அழிந்து போய்விட்டார்கள். அதனால்தான் முறுமுறுக்க வேண்டாம். முறுமுறுப்புக்கு பதில் துதி நம் இருதயத்தில் இருக்க வேண்டும். நன்றி நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கு விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய். தீமை செய்ய வேண்டாம். யாருக்கும் உன் எதிரிக்கு கூட தீமை நினைக்க வேண்டாம். அது விசாலமான கிறிஸ்துவின் மனது. சத்துருக்களை சிநேகிக்க சொன்ன ஆண்டவர் நம்முடைய சத்துருக்களின் விஷயத்துல கூட நாம தீங்கு நினைக்க கூடாது. நீ தீங்கு செய்ய நினைத்தாயானால் அந்த தீங்கு உன்னை பிடித்துக் கொள்ளும். ஒரு பந்தை எடுத்து வேகமாய் சுவரில் தூக்கி எறிந்தால் அது திரும்பி வந்து உன் முகத்தில் அடிக்கும். பாருங்க, நாம என்ன செய்வோமோ அதற்கு விளைவுகள் இருக்கிறது. தீமையை விட்டு விலகு. விலகு. உன்னால் முடிந்தால் நன்மை செய்ய அல்லது கைகளை கட்டிக்கொண்டு உட்கார். அதை விட்டுட்டு தீமை செய்ய முயற்சிக்காதே. தீமை செய்வதற்கு தீமை செய்வதை விட்டுவிட்டு நன்மையை செய். தீமையை விட்டு விலகி நன்மை செய். சமாதானத்தை தேடியதை தொடர்ந்து கொள். எப்பொழுதும் நினைவில் கொள்ளுங்க, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் தேவன் தந்த வாழ்க்கையில ஆனந்தமாக மன திருப்தியோடு நன்மையாக நன்மை செய்கிற விதத்தில் வாழ வேண்டும் என்றால், ஆசீர்வாதமாக நம்ம வாழ வேண்டும் என்றால் சமாதானத்தை விரும்ப வேண்டும். சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். சமாதானம் இல்லைங்க. எங்கு பார்த்தாலும் மனுஷருக்குள்ளே சமாதானம் இல்லை. தேசங்களுக்கு நடுவே சமாதானம் இல்லை. பீஸ் கான்ஃபரன்சஸ் இருக்குமானால் பீஸ் இருக்காது. சமாதான மாநாடுகள் இருக்கும், ஆனால் அவர்களால் சமாதானத்தை உற்பத்தி செய்ய முடியாது. சமாதானத்தின் கர்த்தராகிய ஆண்டவர் மூலமே சமாதானம் சாத்தியம். ஆகவே தான் தீமையை விட்டு விலகி நன்மை செய். சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். மற்றவர்களோடு சமாதானப்படு. உன் மனதை சமாதானப்படுத்திக் கொள்ள கற்றுக்கொள். கிறிஸ்து சமாதானத்துக்கு ஆண்டவராகவே சமாதானப்படுத்த கற்றுக்கொள்ளு. கோல் மூட்டுகிறவன் பாக்கியவான், அவன் சாத்தானின் மகன் என்று சொல்லப்படுவான். சமாதானம் பண்ணுகிறவன் பாக்கியவான், அவன் தேவனுடைய புத்திரன் எனப்படுவான். ஆமாங்க, உன்னால இருவருக்கு நடுவே சண்டை வரக்கூடாது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரக்கூடாது. நீ மற்றவர்களை
இன்னொருவரை குறித்து தவறாக சொல்லி இன்னொருவர் மனதை கெடுக்கிற தரம் தாழ்ந்த நிலைக்கு போகக்கூடாது. நீ தீமை நினைத்தால் உனக்கு தீமைதான் திரும்ப வரும். பாருங்க, நீங்க யாரையாவது மோசம் செய்யலாம் என்று நினைத்தால் அந்த மோசம் உங்களுக்கே திரும்பி வந்துவிடும். உங்க நிம்மதியை நீங்கள் இழந்து போவீர்கள். அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறார், 12ஆம் வசனம், நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். நீ தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். There is always room for peace. எப்பொழுதும் நாம சண்டை போடக்கூடிய நிலைமையில் அதில் சமாதானமாய் இருக்கக்கூடிய வழியும் கூட இருக்கிறது. நான் தாழ்த்தி கொண்ட அடுத்த நிமிஷம், நான் அந்த நஷ்டத்தை எடுத்துக்கொண்ட அடுத்த நொடி, நீ நன்மை செய்து தீங்கு அனுபவித்து வாய் மூடிக்கொண்டிருக்க முடிந்தால் நீ சமாதானமா இருப்பாய். உன் சத்துருக்களை உன்னுடைய நண்பர்களாக செய்வார். நாம எல்லாவற்றுக்கும் சோர்ந்து போய் முறுமுறுத்து கொண்டு புலம்பிக் கொண்டு விமர்சித்துக் கொண்டிருக்கும் போது நமக்கு தெரியாமலேயே நம்முடைய ஆயுசு குறைந்து விடுகிறது, நம்முடைய ஆரோக்கியம் கெட்டு போகிறது. இன்றைக்கு அசிடிட்டி ப்ராப்ளம் என்பது அநேகருக்கு ஹெட்ஏக்ஸ் என்று பாருங்க. இன்னும் சொல்ல போனால் பிபி மற்றும் சுகர் என்பது இது எல்லாவற்றுக்கும் காரணம் சமாதானம் இல்லாதது. கவலையோடு, கோபத்தோடு, உக்கிரத்தோடு போராடி கொண்டிருக்கிறவர்கள் வாழ்க்கையில பிரச்சனைகள் அவர்களை சூழ்ந்து கொள்கிறது. உன் வாயை காத்துக்கொள், உன் இருதயத்தை காத்துக்கொள், தேவன் மீது விசுவாசம் வை, தேவனை நீ நேசி, தேவனுடைய அன்பினாலே மற்றவர்களை நேசித்து சமாதானமாக இரு, நீ பிழைத்திருப்பாய். ஒரு வார்த்தை வாசித்து முடித்துக் கொள்வோம் பாருங்க. ஏசாயாவின் புத்தகம் 38வது அதிகாரம், ஏசாயாவின் புத்தகம் 38வது அதிகாரம் 11ஆம் வசனத்துல, கர்த்தரை நான் இனி உயிரோடு இருக்கிறவர்களின் தேசத்தில் தரிசிப்பதில்லை, இனி பூலோக குடிகளோடு இருந்து மனுஷரை நான் காண்பதில்லை என்று நினைத்தேன். நீ மரிக்கப் போகிறாய் என்று ஏசாயா எசேக்கியாவுக்கு சொன்னபோது, நான் உயிரோடு இருக்கிறவர்களின் தேசத்திலே கர்த்தரை தரிசிப்பது இல்லை, நான் இனி பூலோக குடிகளோட இருந்து இனி மனுஷரை நான் காண்பதில்லை. உயிரோடு இருக்கிறவர்களின் தேசம் என்னங்க? உயிரோடு இருக்கிறவர்களின் தேசம் மரித்தவர்களின் தேசம். உயிரோடு இருக்கிறவர்களுடைய தேசம் எது? அது பரலோகம். மரித்தவர்களின் தேசம் எது? இந்த பூலோகம். ஏதாவது ஒரு நாளைக்கு நாம இந்த உலகத்துல வாழ்கிறோம் என்று சொல்லுகிற நம்ம மரிக்கத்தான் வேண்டும். ஆனால் பரலோகத்திலே இனி மரணம் என்பது இல்லை. உயிரோடு இருக்கிறவர்களா என்றென்றைக்கும் அவரோடு கூட இருப்போம். இந்த உலகத்திலே பொல்லாப்பை பேசாமல் உன் நாவையும், பொய்யின் வார்த்தைகளை பேசாமல் உன் உதடுகளையும் காத்துக்கொண்டு நீ சமாதானத்தை தேடி அதை பின்தொடர்ந்தால் இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, பரலோகத்திலே உயிரோடு இருக்கிறவர்கள் தேசத்திலே மரணம் இல்லாத இடத்துல என்றென்றைக்கும் வாழ முடியும். ஆண்டவரோடு சதா காலமும் மகிழ முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை தேவன் நமக்கு தருவாராக. ஜெபம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, தற்காலிகமான இந்த உலகத்திலே எதையோ சாதிக்கலாம் என்று, எதையோ சம்பாதிக்கலாம் என்று, எதையோ அனுபவிக்கலாம் என்று தீவிரித்துக் கொண்ட அப்பா, அநேக முறை பொய்களோடு, மோசங்களோடு, அநியாயத்தோடு, கபடத்தோடு மனிதர்களை பிரியப்படுத்துவதற்கு, உலக ரீதியாக நாங்கள் மேன்மைப்படுவதற்கு முயற்சிக்கிறோம். ஆனாலப்பா, என்றைக்காயிருந்தாலும், ஐஸ்வர்யவானாயிருந்தாலும், எந்த புகழ்பெற்ற மனிதனானாலும் இந்த பூலோகத்திலே ஒரு நாள் நாங்கள் மரித்துத்தான் ஆக வேண்டும் என்று, மரணம் இல்லாத, வியாதிகள் இல்லாத அந்த பரலோக ராஜ்யத்திலே என்றைக்கும் வாழும்படியாக இந்த பூலோகத்திலே நாங்கள் ஆயத்தமாக வேண்டி இருக்கிறது என்பதை அறிந்து தேவ பயத்தோடு எங்கள் வார்த்தைகளை, எங்கள் இருதயத்தை, எங்கள் நடத்தையை சரியாய் காத்துக்கொள்ள எங்களை சுற்றியிருக்கிறவர்களோடு சமாதானமாய், முடிந்தால் எல்லாரோடும் சமாதானப்பட உதவி செய்யுங்க. பாவத்தோடு காம்ப்ரமைஸ் ஆகாமல் பரிசுத்தமாக, அன்போடு அநேகரை சம்பாதித்துக் கொள்ள
சமாதான சந்தோஷமுடையவர்களாய் நன்மை பெற்று இந்த உலகத்திலே வாழ, இந்த உலகத்தை பிரியும் போது உம்முடைய ராஜ்யத்திலே உயிரோடு இருக்கிறவர்களாய் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துவதற்கு உடனடியாக நீங்கள் 8939801234 என்கிற எண்ணிற்கு நீங்க ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை நாங்க பார்க்கிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபியுங்க. அற்புதமாக ஜெபத்தை கேட்கிற தெய்வம் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருவார். டாக்டர் ஜெயபால் தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. லைக் பண்ண, ஷேர் பண்ண மறந்து விடாதீங்க. நீங்க எங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க விஷயத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடவும், அதே போல லைக் பட்டனை அடுத்து மறக்காதீங்க. இந்த நிகழ்ச்சியை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. அவர்களும் நன்மை அடைவார்கள், தேவ ஆசீர்வாதங்களை பெறுவார்கள். கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில் மீண்டும் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.